times. Welcome, blood red skies, burn in the wake of a world left behind. சின்ன வயசுலேருந்து அவள் கூடவே இருந்திருக்கா. அவள் கூட நிறைய விளையாடி இருக்கோம், நிறையா இது பண்ணியிருக்கோம், நிறைய சுற்றி இருக்கோம், நிறைய சண்டை போட்டிருக்கோம். முக்கியமாக இன்னைக்கு போகிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஜாலியாக இருக்கணும், நீங்கள் சந்தோஷமாக இருக்கதான் நான் கேட்டுகிட்டே இருக்கணும், என் காது கேட்டுகிட்டே இருக்கணும் அப்படின்னு தான் எனக்கு ஆசை. You were the one that I found. சொல்ல வந்தா சொல்லிட்டே போ. Why didn't you tell me enough? சொல்ல வந்தா சொல்லிட்டே போ. I pondered in closure, remember the world that is out there for me to find. Let me go passing by. Let me go, come back in time. Let me be who I am, all through this time. Let me go passing by. Let me go, come back in time. Walking in the dark, barefoot in the night. நான் திறக்கும் கதவுகள் எல்லாம் சில நேரம் அடைக்கிறீர். கோபத்தால் பகைத்தாலும் தேவன் நீர் நகைக்கிறீர். நான் நினைக்கும் வழிகளை எல்லாம் சில நேரம் அடைக்கிறீர். கண்ணீரால் புலம்பினாலும் என்னை நீர் அணைக்கிறீர். அடைத்ததின் ஜெபத்துக்கு ஆயத்தமாக பாடலை பாடுமா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். இன்றைய தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார். இன்றைய தினமதிலும் ஒருமித்து கூடவும்
நாமத்தினார் தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். இத்தனை மகத்துவமுள்ள பதவி கொடுக்கலாம் எங்களுக்கு. இத்தனை மகத்துவமுள்ள பதவி கொடுக்கலாம் எங்களுக்கு. எத்தனை மாதயவு நின் கிருபை எத்தனை ஆச்சரியோ. எத்தனை மாதயவு நின் கிருபை எத்தனை ஆச்சரியோ. ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். நீரல்லா எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா. நீரல்லா எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா. நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரனே. நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரனே. வேத புஸ்தகத்திலிருந்து யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 1 முதல் 10 வரை வசனங்களை வாசிப்போம். 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். இயேசுவும் அவருடைய சீசரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டார்கள். திராட்சரசம் குறைபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரியே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்று 2, 3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்கதான 6 கற்சாடிகள் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளிலே நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது முண்டு பந்தி விசாரிப்புக்காரரிடத்துக்கு கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீர் மொண்ட வேலைக்காரனுக்கு தெரிந்ததே என்று பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சை ரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது மணவாளனை வைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்களை திருப்தி அடைய பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றார். ஆமென். எல்லாரும் ஜெபிப்போமா. எங்கள் சர்வ வல்லமை உள்ள தேவனே, இந்த நல்ல நேரத்துக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய அநாதி தீர்மானத்தின்படி இந்த பிள்ளைகளை உம்முடைய சித்தத்தின்படி குடும்ப வாழ்க்கைக்கென்று இந்த திருமணமாகிய உறவிலே
இணைப்பதற்கு நீர் சித்தம் கொண்டிருக்கிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே இன்றைய தினம் இந்த விருந்துடைய காரியத்துக்காக இந்த இடத்துல நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அருமையாய் இந்த பிள்ளைகளுடைய வாழ்விலே இந்த திருமண வைபவத்துக்கென்று ஆயத்தப்படுத்தி இருக்கிற இந்த விருந்திலே தேவனுடைய பிரசன்னம் வெளிப்படுவதாக. அன்று காணா ஒரு கல்யாண வீட்டிலே ரசம் தீண்டதுனால பந்தி விசாரிப்புக்காரனுடைய நிர்பந்தமான சூழ்நிலைமைக்கு அற்புதத்தை செய்த தேவனுடைய கரம் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு குறைவும் வராமல் சகலமும் நன்மையாய், சகலமும் நேர்த்தியாய், சகலமும் நன்மையாய் முடிய உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. இதை பரிமாறுகிற பிள்ளைகளோடு உம்முடைய கிருபை இருக்கட்டும். இதற்காய் ஒவ்வொரு காரியத்தையும் நீர் நேர்த்தியாய் செய்வதற்காய் உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம், நன்றி வலிகளை ஏறெடுக்கிறோம். இந்த நாளில் இந்த ஆகாரத்தை எல்லாம் விருந்த கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க செபிக்கிறோம். இதை பரிசுத்தப்படுத்த செபிக்கிறோம். பட்சிக்கிற ஒவ்வொரு உள்ளங்களும் வெள்ளனடைந்து உம்மை தேட உமக்கு காத்திருக்க கிருபை கொடுக்க செபிக்கிறோம். விசேஷமா நாளைய தினம் நடைபெற இருக்கிற இந்த திருமண வைபவத்திலே உம்முடைய கிருபை கூட இருக்க, தேவ சமாதானம் இந்த பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ள, எல்லா காரியங்களும் நேர்த்தியாய் செம்மையாய் அதினதின் காலத்திலே செய்கிற தேவனுடைய கரம் இவர்களோடு இருந்து நேர்த்தியாய் செய்வதற்கு நாங்கள் முழுவதும் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இந்த நாளில் உம்முடைய கரை இவர்களோடு இருக்கட்டும். விசேஷமா இந்த குடும்பத்தாரை கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். வந்திருக்கிற இனஜனங்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். விசேஷமா இன்னும் இன்றைக்கு சாயந்தரத்திலே அந்த மணமகன் வீட்டிலிருந்து கடந்து வர இருக்கிறாங்க. அந்த யாத்திரையிலும் வாகன யாத்திரையிலும் உம்முடைய பிரசன்னம் கூட இருந்து எல்லா தடைகளும் நீங்க பண்ணி கர்த்தர் சகலத்தையும் நன்மையாய் செய்து முடிக்க நீர் கிருபை கொடுக்க செபிக்கிறோம். உம்முடைய ஞானம் வெளிப்பட செபிக்கிறோம். எங்கள் செபங்களை கேட்ட கிருபைக்கு ஆய் ஸ்தோத்திரம். இயேசுவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். சர்வ வல்லமுள்ளவராகிய நல்ல தகப்பனே, இயேசுவின் திருப்பெயரால் உமது பிள்ளைகளை வாழ்த்தி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, மனநாளுக்காய் ஆயத்தமாயிருக்கிற பிள்ளை ஆண்டவரே பிள்ளை உடைய கரத்தில் தருகிற நீர் அவளை ஆசீர்வதியும். அவளுக்காய் நியமிக்கப்பட்டிருக்கிற அருமையான சகோதரனுக்காய் ஸ்தோத்திரம். 2 பேரையும் நினைவாய் மனோடைய நிறைவான நன்மைகளினால் அவர்களை திருப்தியாக்கி கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். குறிப்பாக நாளை தினம் நடைபெறுகிற அந்த பரிசுத்த விவாக ஆராதனையிலே தேவனுடைய திருச்சமூகம் கடந்து வந்து உமது பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்க வீட்டுக்கு இந்த பிள்ளை எவ்வளவு ஆசீர்வாதமாய் வைத்திருந்தீரோ அதே போல அவள் போகிற வீட்டுக்கும் அவள் மிகப்பெரிய ஆசீர்வாதமாய் அந்த திருச்சபைக்கும் அந்த சமுதாயத்திற்கும் அவளுடைய குடும்ப உறவுகளுக்கும் இவள் ஆண்டவரே ஒரு சித்திரந்தீர்த்த மூலைக்கல்லாகவும் ஆண்டவரே விளக்குத்தண்டின் மேல் வைக்கப்பட்ட விளக்காகவும் எங்க பிள்ளைய நீங்க கனப்படுத்தி மேன்மைப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இயற்கை செயற்கைகள் எல்லாம் எங்களை சாதகமாக்கி தாரும். எல்லாம் நேர்த்தியாய் நன்மையாய் அழகாய் நடைபெற அருணாதர் இரக்கம் செய்யும். தேவ கிருபைக்கும் தேவனுடைய ஒத்தாசையும் தேவ பாதுகாப்புக்கு தருகிறோம். ஆசீர்வதியும் ஆசீர்வாதமாய் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து உம்முடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஜெபம் கேட்டங்க நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் ஸ்நேகமும் சமாதானமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடும் இருந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நான் கற்றுக்கொண்டேன், வேண்டுவதை பார்க்கணும் அதிகமாய் பெற்றுக்கொண்டேன். அடுத்ததின் காரணம் இன்று நான் கற்றுக்கொண்டேன், வேண்டுவதை பார்க்கணும் அதிகமாய் பெற்றுக்கொண்டேன். சின்ன சின்ன ஆசைகள் நீர் பார்க்கிறீர், ஏக்கங்கள் நீர் தீர்க்கிறீர். முற்று அறிந்த போதிலும் மல்லையில் என்னை வைக்கிறீர். ஆசைகள் நீர் பார்க்கிறீர், ஏக்கங்கள் நீர் தீர்க்கிறீர். மூடன் என்ற போதிலும் மல்லையில் என்னை வைக்கிறீர்.
தகப்பன்னல்லவோ நீ கேட்டால் பாம்பை தருவீரோ தகப்பன்னும் இடம் தயவொன்றை கேட்கிறேன் வேறென்ன எனக்கு ஆசை தயவை பாட வேண்டும் ஆசையில் ஒரு ஓசை உன் ஜனங்களை அது தொட வேண்டும் கேட்பதில் தவறில்லை சித்தப்படி கேட்கிறேன் நீ தந்த வாழ்க்கையில் அர்த்தம் அதை சேர்த்திடும் அறிந்திருக்கின்றீர் பலங்கோலங்கள் தெரிந்தும் புரிந்திருக்கின்றீர் எங்கு போக வல்லமை உள்ள தேவனே இந்த நல்ல நேரத்துக்காய் ஸ்தோத்திரம் சகலத்தையும் நன்மைக்கென்று சகலத்தையும் அதினதின் காலத்திலே சகலத்தையும் நேர்த்தியாய் செய்கிற தேவனுடைய கரம் இந்த நாளிலும் இந்த மணமகன் வீட்டாரோடு இருந்து இந்த இடத்திலே கடந்து வர நீர் உதவி செய்ததுக்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இந்த நேரத்திலும் நாளைய தின திருமண வைபவத்துக்காக ஆயத்தமாகும்படி உம்முடைய மகளுக்கென்று இந்த வஸ்திரங்கள் மற்றும் ஒவ்வொரு அணிகலன்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உம்முடைய மகளுடைய வாழ்விலே நித்திய மகிழ்ச்சி உண்டாக நீர் கிருபை செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா இந்த நாளிலும் உம்முடைய கரம் இவர்களோடு இருந்து எல்லா தீங்குக்கு விலக்கி காத்த தேவன் நாளைய தின திருமண காரியங்கள் ஒவ்வொன்றிலேயும் உம்முடைய பிரசன்னம் நிறைவாய் இருக்கட்டும் தடைகள் நீங்கட்டும் இவர்களுடைய குடும்ப வாழ்விலே நல்ல ஒருமனம் உண்டாகட்டும் ஆவியானவருடைய பிரசன்னம் இவர்களை எல்லா சூழ்நிலைமைக்கும் ஆள்கொண்டு வழி நடத்தட்டும் அப்பா இந்த நாளிலும் இந்த பொருட்களை கொடுத்து விட்டு திரும்ப மடங்கி போகிற இந்த குடும்பத்தாரோடு உம்முடைய கரம் கூட இருக்கட்டும் வாகன யாத்திரையிலே உம்முடைய பிரச்சனை இருக்கட்டும் தீங்கு துக்கப்படுத்தாமல் காத்து கொள்ளுங்க நாளை தினம் கடந்து வர இருக்கிறப்போ உம்முடைய சமூகம் முன்பு கடந்து வந்து எல்லா கோணல்களையும் சுவையாக்கட்டும் அப்பா விசேஷமா இந்த மணமகள் வீட்டார்கள் எடுக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நேர்த்தியாய் நன்மையாய் சமாதானத்துக்கு ஏதுவாய் உம்முடைய நாம மகிமைக்கு ஏதுவானதாய் முடிய பண்ணுவீராக உம்முடைய வலது கரம் பராக்கிரமம் செய்கிற கரம் இந்த பிள்ளைகளோடு இருந்து எல்லாவற்றையும் நன்மைக்கென்று முடிய பண்ணுவதற்காய் ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் உம்முடைய கிருபையுள்ள கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் இன்ப நாமத்தில் பிதாவே ஆமென். வந்து விழுகிறேன் பிறர் கண்டு சிரித்தாலும் என்னை விட்டு கொடுக்கிறேன் யாரும் அறியாமல் பக்கங்களை பார்க்கிறேன் அகத்தில் விழும் காயங்கள் அத்தனையும் மாற்றுவீர் நான் திறக்கும் கதவுகள் எல்லாம் சில நேரம் அடைத்தாலும் கோபத்தால் பகைத்தாலும் இயேசு நீர் இருக்கிறீர் நான் விரும்பும் வழிகளை எல்லாம் சில நேரம் அடைத்தாலும் கண்ணீரால் புலம்பினாலும் என்னை நிரணைக்கிறீர் அடைப்பதின் காரணம் உடன் நான் கற்றுக்கொண்டே வேண்டுவதை பார்க்கிலும் அதிகமாய் பெற்றுக்கொள்வேன் அடைப்பதின் காரணம் இன்று நான் கற்றுக்கொண்டே வேண்டுவதை பார்க்கிலும் அதிகமாய் பெற்றுக்கொள்வேன் சின்ன சின்ன ஆசைகள் நீர் பார்க்கிறீர் ஏக்கங்கள் நீர் தீர்க்கிறீர் முற்றும் அறிந்த போதிலும் மல்லையில் என்னை வைக்கிறீர் ஆசைகள் நீர் பார்க்கிறீர் ஏக்கங்கள் நீர் தீர்க்கிறீர் மூடன் என்ற போதிலும் மல்லையில் என்னை வைக்கிறீர்
தேவன் எழுதிடும் காவியம், நீயும் நானும் அதன் வரிகளே. வாழும் வாழ்க்கை அதில் ஓவியம், இன்பமும் துன்பமும் அது நிறங்களே. செல்வம் தேடி அழைக்கிறோம், பாரம் கொஞ்சம் சேர்க்கிறோம், வாழும் அர்த்தம் மறக்கிறோம், இது சரிதானோ? அடைப்பை தேடி அழைகிறோம், படைத்தவனை கொஞ்சம் மறக்கிறோம், முகத்தில் சிரிப்பை இழக்கிறோம், இது சரிதானோ? நெஞ்சம் என்ன கேட்கும், கொஞ்சம் மனதால் சிரித்தால் என்ன? பாரம் உன்னை கேட்கும், கொஞ்சம் என்னை மறந்திடு. நெஞ்சம் உன்னை கேட்கும், கொஞ்சம் மனதால் சிரித்தால் என்ன? பாரம் உன்னை கேட்கும், கொஞ்சம் என்னை மறந்திடு. கொஞ்சம் முற்று பார், அது விதைத்து அறுக்கிறதோ. அவைகளை நடத்தும் தேவன் உன்னை அனுதினம் மறப்பாரோ? யாருக்கும் எல்லா நேரம் அது விரைந்து மறைகிறதே. கவலை மட்டும் நினைத்தால் அது தனக்குள் அழுகிறதே. துயரங்கள் கொஞ்சம் அகற்றிட அதை இனிமே சேர்க்கும். இயேசுவை கொஞ்சம் நினைத்திடு, அது புதுமை சேர்க்கும். கவலைகள் கொஞ்சம் அகற்றிட அது அழகு சேர்க்கும். தேவனை கொஞ்சம் நினைத்திடு, அது முழுமை சேர்க்கும். செல்வம் தேடி அழுகிறோம், பாரம் கொஞ்சம் சேர்க்கிறோம், வாழும் அர்த்தம் மறக்கிறோம், இது சரிதானோ? படைப்பை தேடி அழகிறோம், படைத்தவரை கொஞ்சம் மறக்கிறோம், முகத்தில் சிரிப்பை இழக்கிறோம், இது சரிதானோ? நெஞ்சம் உன்னை கேட்கும், கொஞ்சம் மனதால் சிரித்தால் என்ன? பாரம் உன்னை கேட்கும், கொஞ்சம் என்னை மறந்திடு. நெஞ்சம் உன்னை கேட்கும், கொஞ்சம் மனதால் சிரித்தால் என்ன? பாரம் உன்னை கேட்கும், கொஞ்சம் என்னை மறந்திடு. நல்ல காரியத்தை ஒழுங்கு பண்ணி கொடுத்ததற்காக நன்றி. இந்த நாளை இன்றைக்கு பார்த்து வருவதற்காக நன்றி அப்பா. சோதரம் தேவனே, உங்கள் மகன்களால் நியமிக்கப்பட்ட மகனை விடுங்க, நேரங்களில் கூட வாங்க, நேற்று நேரம் கொடுத்து சேர்க்கக்கூடிய தெரிவிக்கிறோம். நாங்கள் இந்த பலப்படுத்துங்க, சரீர சூழத்தை கொடுங்க. ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் கூட இருக்கும்படியாக செலுத்துகிறோம். இன்னும் பலப்படுத்துகிறப்பா, இன்னும் பலப்படுத்துங்க. வேற இந்த திருவை வைக்கும்படியாக செபிக்கிறப்பா. மற்ற கிரியை செய்வது எந்த தேவை இருக்கோ எல்லா தேவையும் நீங்க சந்திக்கணும். அப்பா தேவையான ஸ்தோத்திரமா இருந்த குடும்ப வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை ஆசிரியமா இருக்க ஆசிரியக்க முடியாது செபிக்கணும். வந்திருக்கிற விருந்தினர்கள் எல்லாரையும் ஆசிரியர் பெரிய காரியங்களை செய்யும். என்னுடனே
ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பன் அவர், நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. புத்தகம் 45ஆம் அதிகாரம் வாசிக்கிறேன். என் இதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது, நான் ராஜாவை குறித்து பாடலுக்கு சொல்கிறேன். என் நாவோ விரைவாக எழுதுகிறவனே எழுத்தானே, எல்லா மனத்திலும் நீர் மகா சௌந்தரியம் உள்ளவர், உம்முடைய உதடுகளில் அருள்படுகிறது. ஆகையால் தேவன் உம்மை இன்னதென்றும் ஆசீர்வதிக்கிறார். சபையானே, உமது மகிமையும் உமது மகத்துவமும் உம்முடைய கட்டிடத்தில் நீர் உம்முடைய அறையை கட்டிக்கொண்டு சத்தியத்தின் நீதியுடன் கூடிய சமநிலையும் உமது மகத்துவத்திலே சிவமாக ஏறுவார்கள். உமது வலதுகரம் பயங்கரமானவைகளை உமக்கு விளங்கப்படலாம். உம்முடைய நாமங்கள் கூர்மையானவைகள், அவர்கள் ராஜாவுடைய சத்துக்கள் இருதயத்துக்குள் மாயமும் ஜனங்கள் உமக்கு கீழ்வார்கள். தேவனே, உமது சிங்காசனம் என்னுள்ளது, உமது ராஜ்யத்தின் செல்வம் நீதியுள்ள செல்வமாக இருக்கிறது. நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழர்களை பார்க்கிறோம். உம்மை ஆனந்த தகத்தினால் அபிஷேகம் பண்ணுகிறார். சத்தியத்தினாலே செய்த அரண்மனையிலிருந்து புறப்படுவீர்கள். இது மகிழும்படி உமது வஸ்திரங்களை நாம் வெள்ளை போலம் சந்தனம் லவங்கம் வெள்ளின் வாசனை பொருந்தியாக இருக்கிறது. உமது நாயகிகளுக்குள்ளே அரசரின் குமாரத்திகள் உண்டு. அரசர்கள் ஒப்பிலில் தங்கம் அணிந்தவளாய் தமது வலது பரிசத்தில் இருக்கிறாள்.
குமாரத்தியை கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்து கேள், உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு. அப்பொழுது ராஜா உன் அழகிலே காணிக்கை கொண்டு வருவார்கள். சினங்களின் ஐஸ்வர்யவான்களும் தன் தயவை நாடி வணங்குவார்கள். ராஜகுமாரத்தை உள்ளான பூரணம் அனுப்பிவிடுவார்கள். அவர்களுடைய பொருசனியாய் இருக்கிறது. சித்திர தையலாடை தனித்தவளாய் ராஜாவினிடத்தில் அழைத்துக் கொண்டு வரப்பட்டாள். அவள் உட்பிரிவை உள்ளாக சென்று அவருடைய தோழிகளாகிய கனிகள் இடத்தில் கூட்டிக் கொண்டு வரப்பட்டவர்கள். ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் இருக்கிற இடத்துல தலைகளை வணங்கி அவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். எல்லாரும் அமைதிக்காக கூடியாக போவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கள் சர்வ வல்லமை உள்ள தேவனே, இந்த நல்ல நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். இந்த மணமகன் வீட்டாரை அந்த தேசத்திலிருந்து இந்த இடத்திலே கடந்து வர கிருபை செய்தீரே, உன்னை இருந்தீரே, அவனை ஆற்றல்கள் எல்லாம் பாதுகாத்தீரே. நீ நடத்தின வதங்களுக்காக ஸ்தோத்திரம். இன்னும் உம்முடைய பிள்ளைகளுக்கு இறங்குவீராக. நீ சகலத்தின் நன்மை சென்று சகலத்தையும் அதினத்தின் காலத்திலே சகலத்தின் நேர்த்தியாய் செய்கிற தேவனாய் இருக்கிறீரே. இன்றைக்கு உம்முடைய கரம் இந்த பிள்ளைகளுடைய திருமண வைபவத்திலே போதுமானதாக இருப்பதாக தடைகளை நீங்க பண்ணுவீராக. இவர்களுக்குள்ளே இன்றைக்கு இணைக்கப்படுகிற இந்த புதிய அதனுடைய எடுக்கிற உடன்படிக்கைக்குள்ளே இவர்கள் நிலைத்திருந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உமக்கு வரவேற்று ஆயத்தமாய் காத்திருக்க எல்லா சூழ்நிலையிலும் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் உதவி செய்யும்படியாய் நாங்கள் சுபிக்கிறோம். இன்றைக்கு நடக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஆசீர்வதியும். இந்த நேரத்திலே சபைக்கு நேரங்கள் கடந்து செல்ல இருக்கிற இடத்திலே உம்முடைய கிருபை கூட இருக்கட்டும். உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கர்த்தருடைய வீட்டை கட்டுவதற்கு எங்கள் சகோதரியை பலப்படுத்துவீராக. எங்கள் சகோதரிக்கு வர உதவி செய்வீராக. உம்முடைய நாமம் இவர்கள் வழியாக மகிமைப்படுவதாக. ரெண்டு பேரை யோகித்து உம்முடைய சமூகத்திலே காத்திருந்து நல்ல தீர்மானங்களை எடுத்து உமக்கு முடிவு அறிந்தமோ இவர்கள் நிலைத்திருக்க வேண்டிய பெருமையை இன்றைக்கே நீர் பெருக பண்ணும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். இன்னைக்கு நடக்கிற ஒவ்வொரு காரியத்திலே கூட இருப்பீராக. உங்களுடைய கருத்தை முழுவதும் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் சபைகளை கேட்க சொந்தமாக இயேசுவின் இந்த நாமத்தில் பிதாவே. ஆமென். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி
கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என கீழே விடவில்லை. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என கீழே விடவில்லை. பிறந்த நாள் முதலாய் உன் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? இந்த உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வோ. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். நீதிமான்களின் கூடாரத்தில் வெற்றி குரல் ஒலிக்கட்டும். நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும். தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோ. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்று. தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்று.
கர்த்தர் செயல் இது அதிசயம் இது கைதட்டி பாடுங்களே. கர்த்தர் செயல் இது அதிசயம் இது கைதட்டி பாடுங்களே. தோல்வி இல்லை நமக்கு வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது. இன்றையாக மகிழ்வோம் மக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்றையாக மகிழ்வோம் மக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். என்றும் உள்ளது உமது பேரன்பு என்றும் பறைசாற்றுவே. என்றும் உள்ளது உமது பேரன்பு என்றும் பறைசாற்றுவே. துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டு துணையாய் வந்தீரையா. துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன் துணையாய் வந்தீரையா. தோல்வி இல்லை எனக்கு வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது. இன்றையாக மகிழ்வோம் மக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்றையாக மகிழ்வோம் மக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வி இல்லை. அல்லேலூயா வெற்றி உண்டு. அல்லேலூயா தோல்வி இல்லை. அல்லேலூயா வெற்றி உண்டு. அல்லேலூயா தோல்வி இல்லை. அல்லேலூயா வெற்றி உண்டு. அப்படி எல்லாரும் இருக்கிற இடத்தில் எழும்பி நின்று நம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். அல்லேலூயா தேவனுக்கு, அல்லேலூயா ராஜனுக்கு. பாடல் தாழ 7வது பாடல் ஸ்தோத்திரம். எல்லாரும் இருக்கிற இடத்தில் எழும்பி நின்று அல்லேலூயா தேவனுக்கு, அல்லேலூயா ராஜனுக்கு. தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் என்றென்றும் நடத்திடுவார். பாடுவோம் எல்லாரும். தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் என்றென்றும் நடத்திடுவார். கைகளை உயர்த்தி பாடுவோமா? ஆராதனை ஆராதனை ஆமென் ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. துணையாளரே துணையாளரே துன்பத்தில் தாங்கும் மணவாளரே. துணையாளரே துணையாளரே துன்பத்தில் தாங்கும் மணவாளரே. கண்ணீரை நீக்கி காயங்களாற்றி கனிவோடு நடத்திடுவார். கண்ணீரை நீக்கி காயங்களாற்றி கனிவோடு நடத்திடுவார். கைகளை உயர்த்தி ஆராதனை ஆராதனை ஆராதனை
அபிஷேகம் ஊற்றி மறுரூபமாக்கி ஆற்றலை தந்திடுவார். அபிஷேகம் ஊற்றி மறுரூபமாக்கி ஆற்றலை தந்திடுவார். ஆராதனை 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 ஆமென். ஆராதனை அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாரும் ஆராதிப்போம். தேவ பிரசன்னம், தேவ மகிமை. பலவசந்தரர பலவரய அல்லேலூயா 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 அல்லேலூயா. Wonderful Jesus, தேவ பிரசன்ன திருமணத்தில் வெளிப்படுவதாக. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. நன்றி அப்பா. ஆதியில ஆதாமை ஏவாளை இணைத்த ஆண்டவர் தொடர்ந்து ஒவ்வொரு பகுதிகளையும் பொறுப்படுத்தி உம்முடைய பிள்ளைகளை நீரை இணைத்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்துள்ள பகுதி ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். இருந்து பாஸ்டர் ஏனோக் அவர்களும் எபேசியர் நிருபத்திலிருந்து பாஸ்டர் மைக்கேல் ராஜ் அவர்களும் முன்பாக வந்து வாசித்து உதவி செய்வார்கள். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பகுதி ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18 முதல் 24 வசனம் முடிய. பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி, ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்த பெயரிட்டானோ அதுவே அதற்கு பேராயிற்று. அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பெயரிட்டான். ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவர் அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம்
இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள். இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள் என்றார். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இதுபோல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படிந்திருங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாயிருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாயிருக்கிறான். அவரே சரீரத்துக்கும் இரட்சகராயிருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலும் கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாமதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைதிரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாயும் அவருடைய மாம்சத்துக்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவர் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். எப்படியும் உங்களில் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியிடத்திலும் அன்பு கூற கடவன். மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாயிருக்க கடவுள் என்பதே. கடந்து வந்திருக்கிறோம். நம் ஆண்டோடைய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம். இப்பொழுது மக்களுக்கு தேவையான நல்ல வார்த்தைகளை, ஆலோசனைகளை பாஸ்டர் காலேஜ் ஜெகுமார் பெத்தேல் மிஷன் சபையுடையதான தலைமை போதகர்கள் மூலமாக கொடுக்க போகிறோம். நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி அவர்கள் வரவேற்போம். ஆமென். மணக்கோலத்தில் வீற்றிருக்கும் அன்பு பிள்ளைகள் ஜெர்லினையும் பிரவீன் ஜபாவையும் வாழ்த்துகிறேன். பெற்றோர்கள் ஆவலோடு ஆண்டவருடைய ஆலோசனைக்கு ஆசீர்வாதத்துக்கு காத்திருக்கும் இந்த திருமண நாளில் வந்திருக்கும் ஒவ்வொரு உறவினர்களை, நண்பர்களை, சபை மக்களை, ஊழியர்களை வாழ்த்து. இந்த கல்யாண கார்டை பார்த்தா 7 ஜே வருது. எனக்கே பெரிய ஆச்சரியமாக இருக்கு. ஜோஸ்ராஜ், ஜெயா, ஜெலின், ஜோஸ், ஜெர்லின், ஜபா, ஜே ரோஸ்லெட். மணமகனுடைய தாத்தா பேர் ஜெயில ஆரம்பிக்குது. ஆகவே எல்லா நாளும் கர்த்தர் உங்களை வெற்றி சிறக்க பண்ணுவாரா. நீதிமொழிகள் 21:31 படி கர்த்தருக்கு விரோதமான எந்த ஆலோசனை இல்லை, புத்தி இல்லை, ஞானம் இல்லை. உங்கள் திருமண வாழ்க்கையில் எப்பொழுதும் வெற்றியாய் வாழ, மேன்மையாய் வாழ கர்த்தர் அனுகிரகம் செய்வாராக, அனுகூலமாய் இருப்பாராக. நீங்களும் அவருடைய வார்த்தையின்படி அனுசரணையாக இருந்து உங்களுக்காக உதவுகிற, உற்சாகப்படுத்துகிற உண்மையுமுள்ள ஒரு தேவனை நீங்கள் உங்கள் தேவனாய் கொண்டிருப்பதனால நிச்சயம் அவர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெர்லின் அப்படியே வரும்போது ஜெர்லின் பாரத்தோடு அப்படி வர்றதை பார்த்தா, ஆனால் மணமகன் அப்படி சிரித்து பார்த்து வர வைத்தார். எவ்வளோதான் நகை போட்டிருந்தாலும் இன்றைக்கி கிடைக்காத ஒன்று புன்னகை. இதுபோல் என்றைக்கு என்ன செய்யணும்? சிரித்து சந்தோஷமாக. ஹியூமர் இஸ் வெல்கம்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்தில் நிறைய ரூமர் இருக்குது, சத்ருவின் ஆர்மர் இருக்குது, நிறையா யுத்த அநேக போராட்டங்கள் இருக்குது. அப்போ எப்பொழுதும் நீங்கள் மன மகிழ்வோடு மகிழ்ச்சியாக வாழ. உலகத்தான் சொன்னது போல் பிறர் சிரிக்கும்படி வாழ்ந்து விடக்கூடாது. ஆண்டவர் வாழ்க்கை எப்பையும் இந்த புன்னகையினால் நிறைத்து புதிதும் ஜீவனுமான இந்த மார்க்கம் என்று
இயேசுவின் மார்க்கத்தை சொல்லியிருக்கிறதே உத்தம மார்க்கம் என்று 119 சங்கீதம் 1 சொல்லியிருக்கிறதே. கலாத்தியர் 3:13 சுவாச மார்க்கம் என்று சொல்லியிருக்கிறதே. இந்த மார்க்கத்திலே நீங்கள் நடக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை எல்லாவற்றிலும் ஆசீர்வதிப்பார். ஜெர்லின்ட்ட கேட்போம், மிகப்பெரிய ஆசீர்வாதம் எதுமா? பாட்டையும் கேட்போம், என்ன ஆசீர்வாதம்னா நான் சொல்லுவேன், ஒன்றாய் வாழ்வது, ஒன்று பட்டு வாழ்வது. நல்ல பட்டு கொடுத்துருக்கு சந்தோஷம், ஆனால் ஒன்று பட்டு வாழ, ஒரே ஆவியோடு வாழ, ஒரே அடிச்சுவடோடு வாழ. யூனிட்டி இன் த மிட்ஸ்ட் ஆஃப் டைவர்சிட்டி என்று சொல்வார்களே, வேற்றுமையில் ஒற்றுமை. ஆணையும் தேவன் படைத்த தேவன், பெண்ணையும் படைத்த தேவன். இருவருடைய உடல் கூறுகள் அமைப்பில் தோற்றத்தில் பல வித்தியாசங்கள் இருக்கிறது. ஆனால் ஒற்றுமையாய் வாழும்படி, இணைந்து வாழும்படி, இசைந்து வாழும்படி, இன்பமாய் வாழும்படி இன்றைக்கும் கிரியை செய்கிற தேவன். நீங்கள் ஒற்றுமையாக வாழலாம். அப்போ என்ன செய்யணும்? நல்லா ஜெபிக்கணும். ஒற்றுமையாய் வாழ்வதற்கு என்ன? ஒன்றையும் ஒன்றையும் கூட்டினால் 2ன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒன்றையும் ஒன்றையும் பெருக்கினால் 1. அப்போ கிருபை பெருகி, ஆண்டவருடைய சத்துவம் பெருகி, விசுவாசம் பெருகி, நட்சத்திரத்தை போல பெருக பண்ணுவேன்னு சொன்ன ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை நம்பி, கடற்கரை மணலை போல் பெருக பண்ணுவேன்னு சொன்ன ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை நம்பி நீங்கள் பெருகும்போது எல்லாம் பெருகும். ஆனால் நீங்கள் ஒன்றாக தான் இருப்பீங்க. ஆனால் அதே வேளை உங்களுக்கு கொடுக்குற ஆண்டவர் சந்ததி ஆசீர்வாதங்களை பெருக பண்ணுவார். இந்த நாட்களில் பார்க்குறோம், நாம் இருவர் நமக்கு இருவர்னு சொல்லி, நாம் இருவர் நமக்கு ஒருவர்னு சொல்லி. இப்போ நமக்கு ஏன் ஒருவர்ன்ற காலத்தில் அப்படி இருந்துடாமல், குறைந்தது 2 பிள்ளைகளோடு ஆசிக்கு 1 அழகுக்கு 1 என்று சொல்வாரே, கற்பத்தின் கனியை கொடுக்கிற தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகவே நீங்கள் சமாதானமும் சந்தோஷமும் சகலத்திலும் நிறைவோடு வாழ கர்த்தர் அனுகிரகம் பண்ணும். நான் உங்களுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை மிக மிக எளிது. ஆண்டவர் சொல்லுவது எல்லாருக்கும் தெரிந்த வசனம். சிலர் என்னை பார்க்குறத பார்த்தா இவர் எத்தனை மணிக்கு முடிப்பாரோன்னு நினைக்கிறாங்க. கரெக்டாக முடிச்சிருவேன், கவலைப்படாது. கானாவூர் கல்யாணத்தில் ஆண்டவர் செய்த அற்புதத்தை பார்க்கிறோம். யோவான் 2ஆம் அதிகாரம். இயேசு அற்புதத்தை செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். மன மகிழ்ச்சி நிறைந்த கல்யாணத்தில் குறைவுகள் வரலாம், ஆனால் மகிமை வெளிப்பட்டால் குறைவுகள் நிறைவாகும். கை வைத்து அல்லேலூயா சொல்லும். அப்போ மகிமை வெளிப்படும். The glory of the Lord or the splendor of the Lord or the Shekinah of the Lord. இப்போ தேவ மகிமை வெளிப்படணும்னா அதுக்கும் ஒரு நல்ல ஒரு மனப்பான்மை வேணும், மனப்பக்குவம் வேணும். முதல் பக்குவம் என்ன? இந்த கல்யாண வீட்டார் இயேசுவை அழைத்திருந்தார்கள். கை வைத்து அல்லேலூயா சொல்லுவோம். சில அல்லேலூயா சொல்லவே பயப்படுறீங்க, ஏன்னா கெட்ட வார்த்தை சொல்லிட்டேன், அப்படி தானே? கெட்ட வார்த்தையே மனுஷன் சத்தமாக பேசுகிறான். எங்கே கை இருக்கிறவங்களாம் கை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்பாடி, இப்போ தான் எனக்கு மூச்சு வருது. அல்லேலூயா. பரலோகத்தில் எப்பையும் ஓயாமல் அல்லேலூயான்னு சொல்கிறாங்க. அவரை மகிமைப்படுத்தும் போது அவருடைய மகிமை வெளிப்படும். அப்போ எப்பையும் துதிக்கணும். ஆனால் நீங்கள் 2 பேரும் அல்லேலூயா சொன்ன மாதிரி தெரியலையே. எங்க இவங்களோட சேர்ந்து அல்லேலூயா சொல்லுவோமா? 2 பேரும் கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஜெர்லின் சத்தமாக சொல்கிற மாதிரி தெரியுது, ஜபா சத்தமாக சொல்ல. 2 நல்ல சத்தமாக சொல்லுங்க. இவ்வளோதான் சத்தமாக பேசுவீங்களா? நான் ஜோசராஜ் பிரதர்கிட்ட கேட்க போகிறேன், இன்றைக்கி ராத்திரி என்ன சத்தம் போட போகிறீங்களோ? தோத்திரம். அல்லேலூயா.
ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். ஆண்டவரை மகிமைப்படுத்தும் போது ஆண்டவருடைய மகிமை வெளிப்படும். மன ஒற்றுமையாக இருக்கும்போது, உங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன். மற்ற எத்தனையோ திருமணங்கள்லாம் இந்த சண்டை நடக்கிறது போல, சந்தை நடப்பது போல ஒரே சத்தமாக இருக்கும். நான் உங்களை ரொம்ப வாழ்த்துறேன். அதை நம்ம வீடியோ எடுக்கிற அண்ணன்மாரை ரொம்ப வாழ்த்துறேன். சில அங்கே போவாங்க, இங்கே போவாங்க. அப்போ மகிமை வெளிப்படணும்னா நாம் பயபக்தியாக இருக்கணும். wherever there is fear of God and faith and reverence, ஆண்டவருக்கு பயப்படத்தக்க கனம் கொடுக்கணும். இன்னைக்கு மனுஷனெல்லாம் ரெவரன்னு சொல்கிறாங்க, அது இருக்கட்டும், அதை பற்றி பேச வரல. ஆனால் ரெவரன்ஷியல் ஃபியர்னு சொல்லுவாங்களே, இயேசு ஒருவரே, கர்த்தர் ஒருவரே, தேவன் ஒருவரே, ஆவியானவரே பயப்படத்தக்கவர். கை வைத்து அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு பயப்பட. நாலாவது மகிமை வெளிப்படம்னா, இயேசுவின் தாயிடம் சொன்னார். அந்த குறைகள் இயேசுவுக்கு தெரிவிக்கப்பட்டது. உங்கள் வாழ்க்கையிலும் எல்லா நாளும் குறைவு வரும் நான் சொல்ல மாட்டேன். என்றைக்குமே நிறைவு இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். இன்னைக்கு ரொம்ப சந்தோஷம். ஜெலின் ஜோஸ் தங்கச்சி கல்யாணம் சிறப்பாக நடைபெறணும்னு ஓடி ஆடி அம்மா அப்பாவோட சேர்ந்து அருமையான திருமணம் நடைபெறுகிறது. ஜெபாவுடைய பெற்றோர் விரும்புகிறபடி உறவினர்கள் உடன்பிறப்புகள் வந்திருக்கிறீங்க. ஆனால் எல்லா நாளும் நிறைவு நிரம்பி வழியும் அனுபவம் இருக்காது. உங்கள் குறைகளை ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்கள். கை வைத்து அல்லேலூயா சொல்லு. பிலிப்பியர் 4 என்ன சொல்லுது? ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்த உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தெரியப்படுத்தும். அப்போ நீங்கள் ஜெபத்தில் தெரியப்படுத்தணும். ஜெபத்தில் தெரியப்படுத்தினாலும் அங்கே மகிமை வெளிப்பட முக்கிய காரணம் வேலைக்காரர்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. யோவான் 2:4 என்ன சொல்லியிருக்குது? அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்ய. இந்த பிஸி வேர்ல்டில் பாருங்கள், நிறைய அந்நிய சத்தம் கேட்குது, நிறைய மீடியா சத்தம் கேட்குது, வெஹிக்கிள் சத்தம் கேட்குது. எவ்ரிவேர் தேர் கம்ஸ் நாய்ஸ் பொல்யூஷன். ஆனால் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க நம்ம காதை டியூன் பண்ணணும். ஆண்டவருடைய சித்தம் என்னது என்பதை நித்தம் அறிவதற்கு நீங்கள் இருவரும் ஜெபம் பண்ணி, ஆண்டவரே எங்களை குறித்த உங்களுடைய சித்தம் என்னன்னு கேட்கும்போது, நீதிமொழியில் இருக்கு, என் சத்தம் மனுபுத்திரருக்கு துணிக்கும். நீதிமொழியில் இருக்கு, எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணுவான். ஆண்டவருடைய சத்தம் எப்படிப்பட்டதா? திரளான தண்ணீர்கள் மேல் துணிக்கும் சத்தம். தண்ணீரில் சத்தம் துணிச்சா எப்படி இருக்கும்? ஆனால் ஆண்டவருடைய சத்தம் தண்ணீர் என்றால் ஜனங்களின் மேல். உலகத்தில் எத்தனை சத்தம் இருந்தாலும் அவர் காட்ஸ் வாய்ஸ் இஸ் a unique வாய்ஸ், ஸ்பெஷல் வாய்ஸ், ஆல் பவர்ஃபுல் வாய்ஸ். உங்களோடு ஆண்டவருடைய வார்த்தை பேசுமே, அது தன்னிகரற்ற ஒரு வார்த்தை, ஒரு விசேஷித்த வார்த்தை. அது தெளிவாய் உங்களோடு பேசும் வார்த்தை. இந்த வார்த்தையை கேட்கணும். இந்த வார்த்தையை கேட்க ஆலயத்துக்கு வந்தாலும் ஆலயத்துக்கு கீழ்ப்படியணும். எங்களை போன்றவர்கள் ஆலயத்தில் ஆராதனை நடத்தினாலும் நடத்துகிறவர்கள் கூட தவறக்கூடும். ஏலி நல்ல ஆராதனை நடத்தினவர், ஆனால் அவர் ஒரு நாளும் ஆண்டவருடைய சத்தத்தை பிற்காலங்களில் கேட்க முடியலை. காரணம் என்ன? அவரை பார்க்கிலும் ஆண்டவரை பார்க்கிலும் பிள்ளைகளை மதித்து விட்டார். உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், ஆண்டவரை விட மனைவியை மதிச்சிடக்கூடாது.
ஆண்டவரை விட கணவனை மதித்து விடக்கூடாது. அதனால தான் தெய்வ பயத்தோடு கீழ்ப்படியுங்கள். அந்த ஆதியாமம் புஸ்தகத்தில் அங்கே நடந்த ஆராதனையை பார்க்குறோம். எபேசியரில் ஆராதனையின் ஒழுங்கை பார்க்குறோம். அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர் சத்தம் கேட்பீங்கன்னா சாமுவேலை போல சிறுவர்களாக இருக்கலாம். இன்றைக்கு உங்கள் அனுபவம் ரொம்ப குறைவாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் சாமுவேலை போல கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன்னு ஆண்டவர்கிட்ட கேட்டிங்கன்னா கூப்பிட்டு பேசுவார். கை தட்டுவோமா? எல்லாரும் கைகளை தட்டி. நம்ம ஆண்டவருக்கு பெயர் அறியாதவர்களை அழைக்கிறவர், அறியாதவர்களுக்கு அன்பு பாராட்டுகிறவர். இந்த ஆராதனை வேளையிலும் நீங்க ஆண்டவர் அறியாதவர்களாம் வந்திருக்கலாம், அறிந்தவர்களும் இருக்கலாம், அறிந்து ஏலிய போல கீழ்ப்படியாதவர்களும் இருக்கலாம். உங்களுக்கு இன்றைக்கும் ஆண்டவருடைய சத்தம் தொனித்து கொண்டே இருக்கிறது. அந்த சத்தம் ஜீவனுள்ள சத்தம், அந்த சத்தம் வல்லமையுள்ள சத்தம், அந்த சத்தம் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணும் சத்தம், அந்த சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்யும் சத்தம். அந்த சத்தத்துக்கு சத்ருவின் வல்லமைகள் அடங்கும், ஒடுங்கும், நடுங்கி ஓடும். இந்த சத்தத்துக்கு நீங்க 2 பேரும் கவனமா செவி கொடுக்கணும். யோவான் 18 என்ன சொல்லுது? சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்று 37ஆம் வசனம் சொல்லுகிறது. யோவான் 10ஆம் அதிகாரத்தில் வசனம் சொல்லுகிறது, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிற ஆடை போல செம்மறி ஆடா. அங்கே அந்த யோவான் ஆக்கியோ ஆண்டவருடைய ஆடாகிய பிள்ளைகளை சொல்லுங்க. செம்மறி ஆடுக்கு ஒரு 30 அடி தான் கண்ணு தெரியும், அதுக்கு பிறகு ஒன்றும் தெரியாது. ஆனால் சாயிற பக்கம் செம்மறி ஆடுன்னு சொல்கிறது போல் ஒரு கம்பை வச்சு அதில் ஒரு செம்மறி ஆடு தாண்டினா கம்பை எடுத்துட்டோம்னா கூட அந்த இடத்துல கரெக்டாக அது தாண்டி போகும். அவ்வளவு யூனிஃபார்ம் உண்டு. நீங்களும் இணைந்து இசைந்து ஆண்டவரே எங்களுக்கு ஒன்றும் தெரியலை, எங்களை நடத்தும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களை அற்புதமாக நடத்துவார். கைவேத்தி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அதே வேளை ஜெர்லின் அப்படி சொல்கிற பிள்ளை இல்லை, ரொம்ப நல்ல பிள்ளை. நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேனாக்கும், எனக்கு சாஃப்ட்வேர் ஆக்கும், அல்லது ஜபாபு என்ன படிச்சிருக்காருன்னு தெரில, அவர் இன்ஜினியர் தான் நினைக்கிறேன். அவர் சிரிக்கிறார். ஆமாம், இன்ஜினியர் இஸ் அ நைஸ் மேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். காடில் கூட படிப்பை போடலை, அதுவே ஒரு நல்ல ஒரு விலையேற பெற்ற தாழ்மை. ஆண்டவருடைய சத்தம் கேட்கிற பிள்ளைகளா நீங்க இருப்பீங்கன்னா சாதாரண கச்சாடி, சாதாரண வேலைக்காரர், இந்த சாதாரண கச்சாடியில் சாதாரண தண்ணீர், சாதாரண முறைமை, நார்மல் ஆர் யூஷுவல் ஆர் ரெகுலர் ஆர் ரொட்டீன் என்று ஆங்கிலத்தில் சொல்வோமே, இதை போல சாதாரண நம்முடைய செயலில் ஆண்டவருடைய அற்புதம் விளங்கும். என்ன விளங்கும்? அவர் சொன்னார், தண்ணீரை நிரப்புங்கள், தண்ணீரை நிரப்பி கொண்டு போங்கள். கொண்டு போனாங்க. நடந்தது என்ன? 4 மாற்றங்கள் வந்த. நம்பர் 1, சயின்ஸ் படித்தவங்களுக்கு தெரியும், ஒப்படர்த்தின்னு சொல்லுவாங்க, ரிலேட்டிவ் டென்சிட்டி. தண்ணீரின் அடர்த்தியை விட திராட்சரசமாய் மாறிய பின்பு அடர்த்தி கூடியது. கைவேத்தி அல்லேலூயா சொல்லும். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களுடைய கணம், புகழ்ச்சி அதை கூட்டுவார். நம்பர் 2, தண்ணீரின் நிறத்தை விட திராட்சரசம் அழகாய் மாறியது, பர்பிள் கலர். உங்கள் 2 பேரையும் ஆண்டவர் நிறமாக மாற்றுவார். உடனே யாரும் கேட்டுறாதீங்க, பிரபாவை இன்னும் வெள்ளையாக்கிடுவாரா? ப்ளீச்சிங், அதை விட ஃபேஷியல் ப்ளீச்சை விட நான் அதை சொல்லலை, கத்தராக்க முடியும். உங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக பிரகாசமாக மாற்றுவார். 3வது, சாதாரண தண்ணீரை ஆண்டவர் மனம் உள்ளதாய் மாற்றினார், வாசனை உள்ளதாய் மாற்றினார்.
வெற்றியின் வாசனை, அவரை அறிகிற அறிவின் வாசனை. ஈசாக்கை சொல்லும்போது வயலின் வாசனைன்னு சொல்றார். பைபிளில் நிறைய வாசனை. நலதம் என்னும் தைலத்தின் வாசனை அடுக்கிக் கொண்டே போகலாம். உங்கள் வாழ்க்கையை வாசனையாக மாற்றும். 4வது ரொம்ப முக்கியம், தண்ணீர் கொஞ்சம் ருசி உள்ளது தான், ஆனால் திராட்சை ரசம் ருசியுள்ளதாய் மாற்றினார். ருசியுள்ளதாய் மாற்றியது மாத்திரமல்ல, முந்தின ரசத்தை விட பிந்தின ரசத்தை ருசியாய் மாற்றினார். நான் அப்போ உங்கள் வீடுகளில் இதுவரைக்கும் நடந்த கல்யாணத்தை விட உங்கள் அம்மா அப்பா கல்யாணம் எப்படியோ, உங்கள் அண்ணன்மார் அக்கா கல்யாணம் எப்படியோ, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆண்டவர் இன்னும் மேன்மையாய் மாற்றுவார். இதை நம்புகிறவங்க கை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்போ உங்கள் முந்தின ருசியை பார்க்கணும், முந்தின சீரை பார்க்கணும், முன்னிலைமையை பார்க்கணும். யோபுவை ரெட்டிப்பா ஆசீர்வதித்தவர் இன்றைக்கு சொல்லுகிறார், ரெட்டிப்பான நன்மைகளை தருவேன், இன்றைக்கே தருவேன். ஆமென். நாம் நம்பிக்கையுடைய சிறைகளாய் ஆண்டவரிடத்தில் திரும்புவோம் என்றால், இங்கு வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையிலும், ஐயா திருமணமாகி இத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டது, மாதங்கள் ஆகிவிட்டது, என் வாழ்க்கையில் கண்ணீர், கவலை, கஷ்டம் தீரவில்லை, நஷ்டம் தீரவில்லை, துஷ்ட மிருகங்கள் போல பிசாசு போராட்டம் தீரவில்லை என்று சொல்லுகிற சிலரோடு கர்த்தர் பேசுகிறார். உங்கள் முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமையை ஆசீர்வதிப்பேன். கை வைத்து அல்லேலூயா சொல்லும். அப்போ என்ன செய்யணும்? அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யணும். இந்த தம்பிமார் அருமையான நவீன்லாம் நல்ல கேமரா வச்சுருக்காங்க. எஸ்ஓபின்னு சொல்லுவாங்க, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர், அல்லது மேனுவல் இருக்கும். இந்த மேனுவலை பார்த்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை, எக்யூப்மெண்ட்ஸை ஆரம்பத்தில் பயன்படுத்துவார். ஆனால் பழகிட்டா அப்படியே அவர் சொன்னது அப்படியே அதன்படி செய்யும். அதுபோல் உங்கள் வாழ்க்கையில் அதை பழக்கமாக்கி வழக்கமாக்கி குடும்பத்துக்குள்ள புழக்கமாக்குனீங்கன்னா, ஆண்டவருடைய வீர முழக்கம் என்னும் வார்த்தை உங்கள் வாழ்க்கையை மேன்மையாய் வைக்கும். இத்துடன் என் வார்த்தையை முடிக்க விரும்புகிறேன். சில நினைப்பாங்க, இது என்ன மீட்டிங்கா? ரொம்ப போகிறத பார்த்தா இவர் நம்மளை சாப்பிட விடமாட்டார் போல் ஈட்டிங்க்கு. அதனால் இத்துடன் முடித்து விடுகிறேன். உங்கள் வாழ்க்கை இன்பமாக இருப்பதாக, இசைந்திருப்பதாக, இணைந்திருப்பதாக, இயேசுவுக்குள் ஒன்றாய் நன்றாய் என்றைக்கும் வெற்றி சிறக்கும் வாழ்க்கையா இந்த 7 ஜெய போல ஒவ்வொரு நாளும் ஜெயம் சிறந்ததாக இருக்க வாழ்த்துகிறேன். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆமென். எங்களுக்காக எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? மிக முக்கியமான நேரத்துக்குள் கடந்து வந்திருக்கிறோம். மணமக்களை தேவ சமூகத்தில் இணைக்கப்படுகிற நேரம். இப்பொழுது பேரை பெத்தேல் மிஷன் சபையின் போதகராயிருக்கிற பாஸ்டர் சீவன் முன்பாக வந்து மணமக்களை தேவ சமூகத்தில் இணைப்பார்கள். கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வாய்ப்பை கொடுத்த அருமையான எங்களுடைய தலைமை போதகருக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த மேடையில் இருக்கிற அருமையான ஊழியர்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இன்றைக்கு விசேஷமாக இந்த மேடையை அலங்கரித்து கொண்டிருக்கிற பிரபீன் ஜபா மற்றும் ஜெர்லினுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவர்களுடைய பெற்றோருக்காக, அருமையான பிரவீன் ஜபாவுடைய தகப்பனார் தாயாருக்காக, உடன் பிறந்தவர்களுக்காக, நண்பர்களுக்காக, உடைய சொந்தங்களுக்காக நான் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துதலையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் ஆமென் பிரைஸ்லா ஜெர்லினுடைய தகப்பனார் தாயார், சகோதரர் மற்றும் அவருடைய சொந்த பந்தங்களுக்காக ஆமென் இயேசுவின் நாமத்திலே நன்றிகளையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் நான் சொல்லி ஆமென் நான் அவர்களை 2 பேரும் இணைப்பதற்கு கடந்து செல்ல நான் ஆசைப்படுகிறேன். அருமையான ஜெலின் ஜோஸ் அவர்கள் இருவரும் நான் ஜூனியர் சர்ச் நடத்துகிற போது அவங்க 2 பேரும் ஆமென் பிரைஸ் லார்ட் அந்த சண்டே கிளாஸ் ஜூனியர் சர்ச் ரூமுக்கு வருகிறதை பார்த்துருக்கிறேன். 2 பேருமே இணைய பிரிய மாட்டாங்க. ஜூனியர் சர்ச்சில் நாங்கள் ஆணும் பெண்ணும் தனியாக உட்கார வச்சாலும் அவங்க 2 பேரும் ஒன்றா தான்
ஆமென் இருப்பார்கள். இப்பொழுது பிரிய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் ஆமாம் 2 பேர் இருந்தாலும் அவங்களுடைய சகோதர ஸ்நேகத்தை நான் பார்த்து அநேக நேரம் அந்த சிறு வயதிலேயே ஆமென் மெய் செலுத்திருக்கிறேன். அவ்வளோ சகோதர ஸ்நேகத்தில் இருப்பார்கள். பிரைஸ்ல அவர்களுடைய குடும்பத்தில் அருமையான ஆமென் ஜெர்லினுக்கு திருமணம் நடத்தி வைப்பதிலே நான் மிகுந்த பாக்கியமாய் சந்தோஷமாய் கருதுகிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சரி, கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து ஆமென் பிரைஸ்ல 2 வீட்டாருடைய சபையில் அவர்கள் ஆமென் பிரைஸ்ல விவாக அறிவிப்பை ஆமென் அறிவித்திருப்பார்கள். இந்த நாளிலும் ஆமென் பிரைஸ்ல அந்த திருமண நாளிலும் அந்த விவாக அறிவிப்பை இப்பொழுது நான் சபையாருக்கு நான் அறிவிக்கிறேன். இவ்விருவரும் இந்த பரிசுத்த நிலைமையில் விவாகம் மூலம் ஒன்றாய் இணைக்கப்படுவதற்காக வந்திருக்கிறார்கள். ஆனால் உங்களில் யாருக்காவது தேவ சமூகத்தில் வேத வசனத்தின்படியையும் தேவ சட்டத்தின்படியையும் இவ்விருவரும் திருமணம் நடத்தக்கூடாது என்று நியாயமான தடை ஏதாவது உங்களுக்கு தெரியுமானால் அதை இப்பொழுதே எனக்கு அதை தெரிவிக்க வேண்டும். யாரும் இல்லாததினால் இனி இதை குறித்து ஒருவரும் ஒன்றும் சொல்லக்கூடாது என்று உங்களுக்கு கட்டளையிடுகிறேன். அருமையான மணமக்கள், நீங்கள் எழும்பி நிற்கும்படி உங்களை அன்பாக கேட்கிறேன். மணமக்களிடத்தில் இந்த வார்த்தையை நான் கேட்டு பிரைஸ்ல தொடர்ந்து அவர்களுடைய ஆமென் வாக்குறுதியை ஆமென் வாய்ப்பொழி பிறப்பை கேட்டு நாம் அவர்களை ஜெபித்து ஆசீர்வதிக்க போகிறோம். நீங்கள் இருவரும் இந்த திருமணத்திற்கு ஒன்றாய் இணைக்கப்படக்கூடாதபடி உங்கள் இருவரில் யாருக்காவது ஏதாவது நியாயமான காரணம் இருந்தால் அதை இப்பொழுதே தேவ சமூகத்தில் தெரிவிக்கும்படி கட்டளையிடுகிறேன். தடை இருக்கா? தடை இல்லை. ஆமாம், ரொம்ப நன்றி. பிரைஸ் தி லார்ட். இப்பொழுது மனம் அவர் கையில். ஓகே, ஆமாம். பிரைஸ் தி லார்ட். பிரவீன் ஜெபாவாகிய நீர் ஆமென் ஜெர்லின் ஆகிய அவரை மனைவியாக ஏற்றுக்கொண்டு அவரை மாத்திரம் பற்றி கொள்வீரா? பற்றிக்கொள்வேன். ஜெர்லின் ஆகிய நீர் பிரவீன் ஜெபாவாகிய அவரை கணவராக ஏற்றுக்கொண்டு அவரை மாத்திரம் பற்றி கொள்வீரா? அப்படியானால் இந்த மணமகளை மணமகனுக்கு கரம் பிடித்து கொடுக்கிற பெற்றோர் ஆமென் தகப்பனார் முன்பாக வரும்படி உங்களை அன்பாக கேட்கிறேன். பிரபீன் ஜெபாவாகிய நான் ஜெர்லின் ஆகிய உம்மை என் மனைவியாக ஏற்றுக்கொண்டு இன்று முதல் நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் இன்பத்திலும் துன்பத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரை தேவனுடைய தூய நியமப்படி உம்மை நேசிக்கவும் காப்பாற்றவும் சொந்த சம்பத்தால் கனம் பண்ணவும் வாக்கு கொடுக்கிறேன். நான் பிரவீன் ஜெபாவாகிய உம்மை என் கணவராக ஏற்றுக்கொண்டு இன்று முதல் நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் இன்பத்திலும் துன்பத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரை தேவனுடைய தூய நியமப்படி உம்மை நேசிக்கவும் காப்பாற்றவும் சொந்த சம்பத்தால் கனம் பண்ணவும் உமக்கு கீழ்ப்படியவும் வாக்கு கொடுக்கிறேன். தேவ சமூகத்தில் அவர்கள் ஒன்றாய் இணைப்பதற்கு ஆமென் தேசத்தினுடைய கலாச்சாரத்தின்படி அவர்கள் இணைக்கப்படுவதற்கு இது ஒரு மாதிரியை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். எங்கள் நல்ல பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். இந்த மகிமையான ஆசீர்வாதமான நேரத்தில் அருமையான பிரபீன் ஜெபாவுக்காக ஜெர்லினுக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். கர்த்தர் இணைத்ததை கர்த்தருடைய மகிமையினால இன்றைக்கு இணைக்க போகிற அந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். அதற்கு அடையாளமாய் ஆமென் இடுகிற ஆண்டவரே பிரைஸ்ல அந்த மாங்கல்யத்தை
நம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் இதை ஆசீர்வதித்து அவருடைய வாழ்க்கையில இது ஒரு அடையாளமாய் உறுதியாய் கர்த்தர் நிலைநிறுத்த போகிற மகிமைக்காய் ஸ்தோத்திரம். தேவ கரத்துல வைக்கிறோம். இதை ஆசீர்வதித்து கொடுங்கப்பா. தேவ மகிமையினால் அவருடைய வாழ்க்கைக்கு அது இன்பமாய் பாதுகாப்பாய் அரணாயிருக்க அவர் 2 பேரும் இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற அடையாளத்திற்கு உறுதியாய் கர்த்தரதை மாற்றி தருவீராக என்று ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நான் சொல்றத அப்படியே சொல்லுமா? உறுதியான நம்பிக்கைக்கும் நிலையான அன்பிற்கும் அடையாளமாக இந்த மாங்கல்யத்தை ஏற்றுக்கொள்கிறேன். என்னுடைய சரீரத்தில் உம்மை கனப்படுத்துகிறேன். என் உலக சம்பத்து அனைத்தையும் உம்மோடு பகிர்ந்து கொள்கிறேன். வாழ்க்கை இன்பமாய் இருக்கும்படியாக எல்லாரும் உங்க வலது கையை உயர்த்தி பெரியோர்கள் பிரைஸ் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஆமென். பிரைஸ் தேவ மகிமை இவர்கள் மேல் தங்கி இருக்கும்படியாக இங்க இருக்கிற ஊழியர்கள் ஆமென். பிரைஸ்ல மூத்த ஊழியர்கள் முன்பாக வந்து இவர்களை இப்பொழுது ஆசீர்வதிக்க போகிறோம். தேவ மகிமையின் கரம் இந்த பிள்ளைகள் மேல் பூரணமாய் இருக்கும்படியாக ஆண்டவரே உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் இவர்கள் 2 பேரும் இன்றைக்கு இந்த பரிசுத்த நிலைமையில கர்த்தர் முன் குறித்து இவர்களை இணைத்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஒரு தேவனுடைய மகிமையும் தேவனுடைய கிருபையும் தேவனுடைய பிரசன்னமும் இவர்களை நிரப்பும்படியாக ஓ கரம் பிடிக்க வைத்த கர்த்தர் ஓ கண்ணின் மணி போல நடத்த போகிற மகிமைக்காக ஓ அந்த இரக்கத்திற்காக ஸ்தோத்திரம். அதன் காலத்தில் செய்கிற நேர்த்தியான கிரியைகள் 2 பேருடைய வாழ்க்கையிலும் இன்பமாய் மதுரமாய் ஓ ஆறுதலாக இன்பமாக வெளிப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவருடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவ சுகமும் தெய்வீக மகிமையும் ஓ இவர்கள் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். பரலோகம் இதை இணைத்திருக்கிறது. ஓ இந்த தேசம் இதை பார்க்கிறபடினாலே தெய்வீக மகிமையோடு இவர்களை உம்முடைய நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தேவ பிரசன்னத்தினால் இவர்களை ஆசீர்வதிங்க அப்பா. நீர் பலப்படுத்துங்கப்பா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு. தேவ மகிமை இவர்கள் மேல ஆராதனை ஆராதனை ஆராதனை
ஜீவனின் அதிபதியே, ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது. உம்முடைய வெளிச்சத்தில் வெளிச்சம் காண்கிறோம். என்ற வார்த்தையின்படி உம்முடைய வெளிச்சத்தில் நடக்க, வேத வெளிச்சத்தில் நடக்க, பரிசுத்த ஆவியின் வெளிப்பாட்டில் நடக்க, மன ஒற்றுமையாய், மன ரம்யமாய், மனமலர்ந்து மனம் உறுதியோடு உம்முடைய மகிமைக்கென்று வாழ, மகிமையை காண பிள்ளைகளை நிரப்பும். எல்லா ஆசீர்வாதங்களையும் தாரும். இம்மைக்குரிய மறுமைக்குரிய ஆசீர்வாதங்கள் உன் நாட்களுக்கு ஏற்றதாய் உன் பலன் இருக்கும் என்று சொன்னீரே. ஒவ்வொரு நாளும் ஏற்ற பலனை தந்து, கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி, நன்மையினால் திருப்தியாக்கும். இவர்கள் பாத்திரம் நிரம்பி வழியட்டும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறையாமல், கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லாமல் நடத்துகிறவர். உம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி இவர்களுள்ள அனைத்து குறைகளை நிறைவாக்கி நடத்தும். ஆண்டவரே, ஒரு மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கையை நடத்த, மகிழ்ச்சியான குடும்பத்தில் பிள்ளைகளை பெற்றெடுத்து உமது பிரியம் இருக்க, ஆபிரகாமின் குடும்பத்தைப் போல உமக்கு மகிமையாய் வாழ கர்த்தர் அனுகிரகம் பண்ணும். இயேசுவின் வருகை சமீபம். நீ ஆயத்தப்படுத்து என்ற வார்த்தையின்படி ஆயத்தப்படவும் ஆயத்தப்படுத்தவும் கிருபை தாரும். இயேசுவின் ஈடு இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நன்றி. சபைக்கு முன்பாக நான் அறிவிக்கிறேன், பிரபின் ஜெபாவும் ஜெர்லீனும் தேவனுக்கு முன்பாகவும் இந்த சபைக்கு முன்பாகவும் ஒருவருக்கொருவர் தங்கள் வாக்குறுதியை தெரிவித்தபடியினால் இவர்கள் தேவனுடைய நியமப்படியும் நாட்டின் சட்டம்படியும் கணவன் மனைவியாய் இருப்பார்கள் என்று பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே தெரிவிக்கிறேன். ஆமென் சொல்லுவோமா? ஆமென். பிரைஸ் லார்ட். ஆமென். பிரைஸ் லார்ட். ஆகையால் தேவன் இணைத்தவர்களை மனிதர் பிரிக்காதிருக்க கடவர்கள். ஆமென் சொல்லுங்க. தேவன் இணைத்தவர்களை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். இன்னொரு விசை கூட, தேவன் இணைத்தவர்களை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். கைகளை தட்டி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். தொடர்ந்து மணமக்கள் அவளுக்கு இந்த ரெஜிஸ்டரில் கையெழுத்திடுவார்கள். அப்பொழுது பாடல் பாடப்படும். நீங்கள் யாவரையும் இவ்வளவு நேரம் பொறுமையாய் இருந்து இந்த திருமணத்தில் பங்கு பெற்றபடினால் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தனி பாசம் வைத்தீரே, கூடார மறைவிலே ஒளித்து வைத்திரே வேளைக்காகவே. தீங்கு நாளிலே கூடார மறைவிலே ஒளித்து வைத்திரே வேளைக்காகவே. கண்மலை மேல் என்னை உயர்த்தி வைத்தீரே, துதிக்கும் புது பாடல் என்னாவில் தந்தீரே. கண்மலை மேல் என்னை உயர்த்தி வைத்தீரே. மூடி வாழ்நாளெல்லாம் தேவனோடு கூட இருந்து அவர்களை எப்பொழுது வெற்றி சிறக்க பண்ண செபிக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள், அனுகிரகங்கள், நன்மைகள் இந்த பிள்ளைகளை பின்தொடரட்டும். எல்லா விதமான ஞான நன்மைகள், சரீர நன்மைகள், ஆவிக்குரிய நன்மைகள், பூமிக்குரிய நன்மைகளை தந்து தேவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஏற்ற காலங்களில் புத்திர பாக்கியத்தை தந்து கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க என்று சொல்லிக்கிறோம். ஆமாம். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, எங்கள் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். பிறந்த நாள் முதலாய் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே.
பிறக்கும் முன்னமே என் பெயரை அறிந்தீரே, அவயம் அனைத்துமே அழகாக வரைந்தீரே. பிறக்கும் முன்னமே என் பெயரை அறிந்தீரே, அவயம் அனைத்துமே அழகாக வரைந்தீரே. என்னிடம் உள்ளதையே உம்மிடம் ஒப்படைத்தேன், அந்நாள் வரையிலுமே அதை காத்திட வல்லவரே. என்னிடம் உள்ளதையே உம்மிடம் ஒப்படைத்தேன், அந்நாள் வரையிலுமே அதை காத்திட வல்லவரே. பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே.
நடத்தும் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நேருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நேருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் கரங்கள் நான் கண்டேன். எந்த மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. எந்த மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நிலைமை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்பும் வெறுக்காதவர். என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்பும் வெறுக்காதவர். உம்மை போல் என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை, நேசித்தவரில் இதுபோல் அன்பை இன்னும் காணவில்லை. உம்மை போல் என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை, நேசித்தவரில் இதுபோல் அன்பை இன்னும் காணவில்லை. என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்பும் வெறுக்காதவர்.
வார்த்தை இல்லை, உம் அன்பை மட்டும் என்னவென்று சொல்ல தெரியவில்லை, விவரிக்க முடியவில்லை, வர்ணிக்க வார்த்தை இல்லை, உம் அன்பை மட்டும் என்னவென்று சொல்ல தெரியவில்லை. தேடி வந்த நேசமே ஆருயிரே சுவே, உம் அன்பில் ஒன்றே உண்மை உண்டென்று கண்டே. தேடி வந்த நேசமே ஆருயிரே சுவே, உம் அன்பில் ஒன்றே உண்மை உண்டென்று கண்டே. நம்முடைய காருண்யத்தினால் தேவன் நம்மை இழுத்துக் கொண்டது நம்மில் வெளிப்பட்ட நீதியினால் அல்ல, அவர் நம்மேல் அன்பு கூர்ந்தபடியால். விவரிக்க முடியவில்லை, வர்ணிக்க வார்த்தை இல்லை, உம் அன்பை மட்டும் என்னவென்று சொல்ல தெரியவில்லை, விவரிக்க முடியவில்லை, வர்ணிக்க வார்த்தை இல்லை, உம் அன்பை மட்டும் என்னவென்று சொல்ல தெரியவில்லை. தேடி வந்த நேசமே ஆருயிரே சுவே, உம் அன்பில் ஒன்றே உண்மை உண்டென்று கண்டே. தேடி வந்த நேசமே ஆருயிரே சுவே, உம் அன்பில் ஒன்றே உண்மை உண்டென்று கண்டே. என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்பும் வெறுக்காதவர். என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறின உருவாக்கப்பட்ட உடைய நாமத்தின் உடைய தினங்களுக்கு நீர் சகலத்தையும் நன்மைக்கு என்று செய்து கொண்டு அண்மையான ஈவர் கொடுத்து கொண்டு நடத்துகிற உங்களுடைய கிருபைக்காய் சோதரம் சோதரம். இந்த நாளிலும் அருமை சகோதரர் உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், இந்த சகோதரன் ஒப்பு கொடுக்கிறோம். ரெண்டு பேரும் இந்த இடத்துல பிறந்து வாழ்ந்தாங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு இருந்த தேவன் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையோடு இருந்து எல்லாவற்றையும் நேர்த்தியாய் நன்மை சென்று தேவ நாம மகிமை சென்று இவர்கள் வாழ்ந்திருக்க, பிரியமானவரே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்திருப்பா என்று சொன்ன வார்த்தையின்படியே எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்க நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். உன்னுடைய பிள்ளைகளோடு உன்னுடைய கரம் இருப்பதாக வேதத்திலே வாசிக்கிறோமே. முப்படி நூல் அகாது என்று இந்த முப்படி நூலாகிய ஒரு மனைவி பரிசுத்த ஆவியானவர் இவர்கள் 3 பேரோடு உள்ள ஐக்கியத்திலே இவர்கள் வாழ்நாள் முழுவதும் நிலைத்திருக்க, உமக்குள்ளே ஒரு மனமாயிருக்க உங்களுடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட்ட நாங்கள் செபிக்கிறோம். வானத்தின் பனியாகிய கொடுமையும் பூமியின் செழுமையாகிய நன்மையும் ஒருவருடைய வாழ்க்கையிலே பெருகுவதாக. வேதம் சொல்லுகிறது, ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பா என்று. எருசலேமின் வாழ்வை கண்டு நித்திய மகிழ்ச்சியை காண வாழ்க்கைக்கு விரோதமான சஞ்சலங்கள் நீங்க தேவனுடைய கரம் யாக்கோபோடு இருந்து யாக்கோபுடைய செபத்தை கேட்டது போல அனாந்தரமான சூழ்நிலைமையா இருந்தாலும் எல்லாவற்றிலேயும் செபித்து ஜெயமடுக இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் பலப்படுத்த செபிக்கும். இந்த நாளிலும் உம்முடைய ரட்சிக்க வல்லமை உள்ளவராகிய உம்முடைய கரத்தில் இவர்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதியும். மற்றும் கூட எல்லா காரியங்களையும் நேர்த்தியாக செய்த தேவன், ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையாக முடிய செஞ்ச தேவனுடைய கரம் இந்த பிள்ளைகளோடு இருக்க செபிக்கிறோம். 2 வீட்டு குடும்பங்களோடு இருக்க செபிக்கிறோம். உம்முடைய நாமம் இயேசுவின் இன்ப நாமத்தில் உண்டாமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.
my heart's desire, and I long to worship thee. You alone are my strength, my shield. To you alone may my spirit yield. You alone are my heart's desire, and I long to worship thee. You're my friend, and you are my brother, even though you are a king. I love you more than The only thing that matters now is everything you think of me. In you I find my worth, any